ஓம் அகற்றிய மகரிஷி பெருமானே போற்றி போற்றி. உலகெங்கிலும் உள்ள கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். கும்பராசி அப்படின்னாவே எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்க முடியாதுப்பா அப்படின்னு. ஆனா சொல்ல போனா எல்லாருக்கும் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு தன்னோட கஷ்டங்களை மட்டும் மறைக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. இப்போ தலைப்பாத்திருப்பீங்க, உங்க வாழ்க்கையில எஸ் இழுத்து கொண்ட நபரால 3 மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப் போகுது. இது கடவுள் நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு போட்டிருக்கேன். இப்ப கும்பராசி யோசிப்பீங்க, நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கேன், யாருமே இது வரைக்கும் எனக்கு உதவி செஞ்சதில்ல, ஒரு நல்லது கெட்டதுக்கு வழிகாட்டுனது இல்ல, நீ சொல்றபடி நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், சொல்லப்போனா அந்த மாதிரி செய்யறதுக்கு எனக்கு கடவுள் தான் வரணும் போல அப்படின்னு கூட சொல்லுவீங்க. ஆமாங்க, கடவுள் அனுப்பி வச்ச ஆட்களாக தான் ஒரு சில நபர்கள் உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. அவங்களால சில சந்தர்ப்பங்கள், சில வாய்ப்புகள், சில நடக்கவே நடக்காத நினைச்ச விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள், ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வாழ்க்கை பாதை நல்ல வழிக்கு மாறப்போகுது. இத்தனை காலம் நீங்க யோசிச்சது என்ன? இவ்ளோ கஷ்டப்படுறோமே, ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதும், ஓரளவுக்கு நான் வாழ்க்கைய சமாளிச்சுப்பேன், ஓட்டிப்பேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? சின்ன வாய்ப்புலாம் இல்லைங்க, பெரிய பெரிய வாய்ப்பு. நீங்க சந்தோஷமா, நிம்மதியா, நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கைய பல மடங்கு உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகுது. அது நண்பரா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், யாராவது ஒருத்தர், குறிப்பா அந்த எஸ் எழுத்து கொண்ட நபர், ஓகேங்களா, உங்க வாழ்க்கையில வருவதால மாற்றம் நிகழும். இப்போ ஒரு சிலர் யோசிப்பாங்க, என்னம்மா எல்லாருக்கும் எஸ்ஸேவா, உங்களுக்கு எஸ் மட்டும் இல்லைங்க, GRKMA இந்த எழுத்துக்கள் கொண்ட நபர்களாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒருவேளை எஸ் எழுத்து கொண்ட நபர் உங்களுக்கு தொடர்புல வராரு அப்படின்னாக்கா, அவர் மூலியமா பணம் அல்லது வேலை சம்பந்தமா ஒரு நல்ல செய்தி வரலாம். எழுத்து கொண்ட நபர் உங்களுக்கு தொடர்புல வராரு அப்படின்னாக்கா, புதிய வாய்ப்பை அறிமுகப்படுத்தலாம். அப்படி வந்துச்சுனாக்கா, நீண்ட நாட்கள்ல நின்னு போன ஒரு காரியத்தை மீண்டும் முடிச்சு காட்டுவீங்க. எழுத்து கொண்ட நபரால தொழில் மற்றும் வருமானத்துக்கு ஒரு வாய்ப்பு அமையும். எழுத்து கொண்ட நபரால குடும்பம் மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். எழுத்து கொண்ட நபர் தொடர்புல வராரு அப்படின்னாக்க, எதிர்பாராத நேரங்கள்ல ஒரு முக்கியமான நல்ல தகவல், நல்ல வாய்ப்பு உங்களை சேரலாம். இவங்களாம் உங்களுக்கு நேரடியா பணம் கொடுக்கறதுன்னு அவசியம் கிடையாது. சில நேரங்கள்ல ஒரு தொலைபேசி அழைப்பா இருக்கலாம், ஒரு அறிமுகமா இருக்கலாம், ஒரு பரிந்துரையா இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பு செய்தியா இருக்கலாம், ஒரு தொழில் தொடர்பா இருக்கலாம். இப்படி இவர்களுடைய தொடர்பின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவு திறக்க போகுது. குறிப்பா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச எஸ்ஸா இருக்கலாம், ஜியா இருக்கலாம், இந்த பெயர் கொண்டவங்க கூட அடுத்த காலகட்டத்துக்கு உங்களை மேன்மை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம். ஆனா நீங்க எக்காரணத்தை கொண்டும் புதுசா ஒருத்தவங்க பேசுறாங்க, பழகுறாங்க அப்படின்னா கூட சரிங்க, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அறிமுகமே இல்ல, ஆனா அவர் ஏதோ ஏதோ ஒரு நல்லது சொல்லிட்டு இருக்காரு, அது எனக்கு ஏத்துக்கலாமா வேணாமா கூட யோசிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அலட்சியப்படுத்த வேணாம். அது நல்லதோ கெட்டதோ ஆராய்ந்து அதுக்கப்புறமா அது வேணும் வேணாங்கிறத முடிவு பண்ணிக்கணும். கும்ப ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்பவுமே பணமா மட்டும் வராது. சில மனுஷங்க மூலியமா சரியான நேரத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பா உங்க வாழ்க்கைய முழுவதுமா மாற்றக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டமா இருக்க போகுது. சோ திரும்ப சொல்றேன், நீங்க பயங்கர புத்திசாலிங்க தான், நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். ஆனா எக்காரணத்தை கொண்டும் யாரையும் அலட்சியப்படுத்த வேணாம். எந்த ஒரு வாய்ப்பையும் வீணடிக்க வேணாம். கும்பராசி, உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்ததை நினைச்சு பாருங்க. நீங்க நல்லது நினைச்சீங்க, நல்லது செஞ்சீங்க, ஆனா அதுக்கு பதிலா ஏமாற்றம், தடைகள், பண கஷ்டம், மனக்குழப்பம், இந்த மாதிரி பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. எப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை மாறும், எப்பதான் பணம் கையில தங்கும், எப்பதான் சொந்த வீடு வாங்குவோம், எப்பதான் குடும்பத்துல நிம்மதி வரும், இப்படி பல நாட்களாக பல கேள்விகளை மனசுல வச்சிருக்கீங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில வரக்கூடிய திருப்பங்கள் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? உறவுகளால, நண்பர்களால, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல, தொழில் சம்பந்தமான சில ஏதாவது ஒரு தொடர்புல உங்களுக்கு நல்லது நடக்கும். 3 முக்கியமான மாற்றங்கள் வரும்னு சொன்னேன். அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? பண விஷயம் தான். எல்லா மனுஷங்களுக்கும் பண பிரச்சனை பாதி பிரச்சனைக்கே தீர்வாவே கிடைக்குது இல்லையா? முதல்ல உங்களுடைய பொருளாதார நிலைய பத்தி பார்க்கலாம். கடந்த காலங்கள்ல பணம் வந்தாலும் கையில தங்காம போயிருக்கும். உங்களுக்கு கடன் அடைச்சா இன்னொரு செலவு. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை. சம்பாதிக்கிறதுக்கும் செலவுக்கும் இடையே சமநிலையா இல்லாம இருந்திருக்கலாம். வரவுக்கு மீறின செலவா தான் இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த நிலை அப்படிங்கிறது படிப்படியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? உங்களுடைய வருமானத்திற்கு ஒரு புதிய வழியே தரக்கூடிய காலம். வேலை பார்க்குறீங்களா? புதிய பொறுப்பு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், வருமான உயர்வு கிடைக்கும், வேலையில மாற்றம் கிடைக்கும். அதேபோல தொழில் செய்றீங்களா? புதிய வாடிக்கைகள், புதிய தொழில் தொடர்புகள், புதிய ஒப்பந்தங்கள், வருமானத்த அதிகரிக்க வாய்ப்பு. அதேபோல நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய பணம், அத மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சி இப்போ உங்களுக்கு சாதகமா மாறும். நம்முடைய பணநிலையில எப்போ மாற்றம் வரும்னு காத்துட்டு இருந்தீங்களா? இப்போ அதுக்கான ஒரு காலகட்டம், ஒரு புதிய தொடக்கமா இருக்க போகுது. அதேபோல குடும்பம் மற்றும் உறவுகள்ல மாற்றம். எல்லாருக்கும் இன்னொன்னு, பண விஷயத்துக்கு அப்புறமா குடும்பத்துடைய நலனுக்காக தான் பாடுபப்போம். குடும்பம் அப்படிங்கிறது கும்ப ராசிகளை பொறுத்தவரைக்கும், சரி வாழ்க்கையில பணத்தை விட பெரிய பிரச்சனையா உறவுகளா தான் இருந்திருக்கும். அது கும்பத்திற்கு பொருத்தமாகும்.
ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரைக்கும் சொந்தங்களுக்குள்ள நெறைய புரியாம இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்பு, அண்ணன் தம்பி பிரச்சனை, உறவுகள்ல கருத்து வேறுபாடு, யார் உண்மையா இருக்காங்க, யாரு போலியா இருக்காங்க, இந்த குழப்பம்லாம் இருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி. ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். யாரு நமக்காக இருக்காங்க, யாரு நம்மள பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் புரிய தொடங்கும். இதனால தேவையில்லாத உறவுகள்ல இருந்து விலகி, உண்மையான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. குடும்பத்துல நீண்ட நாட்களாக பேசப்படாம இருந்த விஷயம்லாம் மீண்டும் பேசப்படும். பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. குடும்பத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும். திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு தம்பதிகளுக்கு நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய காலமா இருக்கும். இவை அனைத்துமே சிறப்பா நடக்கும். ஆனா அது எப்ப நடக்கும், எப்படி நடக்குங்கிறத மட்டும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நம்ம கையில இருந்தா தெளிவா பார்த்துடலாங்க. அத பார்க்கணும்னு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்க, கூடிய விரைவில உங்களுக்கு வெப்சைட் லிங்கோ, இல்ல ஆப் லிங்கோ குடுக்குறோம். அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான எதிர்காலத்த தெரிஞ்சுக்கலாம். அதேபோல வீடு, நிலம், சொத்து நீண்ட நாள் ஆசை இது நிறைவேறுமா? இதுவுமே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆசை தானே. கும்ப ராசிகளுக்கு 3வது மாற்றம் மிக முக்கியமானது. சொந்த வீடு, சொந்த நிலம், வண்டி, வாகனம், சொத்து பல வருடங்களா நீங்க ஒரு கனவு வச்சிருப்பீங்க. எப்படியாவது நமக்குன்னு ஒரு வீடு பணம், கடன், குடும்ப சூழ்நிலை, ஆவண பிரச்சனை ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி போயிருக்கும். இனி அந்த விஷயத்துல இருந்து மீண்டு நீங்க முயற்சி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? முயற்சியை தொடங்க. நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆவணங்களை கவனமா சரிபார்த்து முன்னேறுங்க. சொத்து தொடர்பான பிரச்சனைனாலும் சரி, பேச்சுவார்த்தை அல்லது சட்ட ரீதியான சரியான முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்க, நிச்சயமா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள்ல ஒண்ணு நிறைவேறுவதற்கு கதவு வரக்கூடிய காலம் இது. ஒண்ணு இல்ல. ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். இப்போ ஒரு கேள்வி வரும். நிஜமாவே அந்த எஸ் எழுத்து கொண்ட நபரால எனக்கு நல்லது நடக்குமா? அவர் கட்டாயமா ஒரே ஒரு நபரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சுரேஷா இருக்கலாம், சரவணனா இருக்கலாம், செந்திலா இருக்கலாம், சதீஷா இருக்கலாம், செல்வமா இருக்கலாம், சங்கரா இருக்கலாம், சந்தோஷா இருக்கலாம். இப்படி பெயருடைய முதல் எழுத்த மட்டும் வச்சு ஒருத்தர் நல்லவர், கெட்டவர்ன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க தரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா கெட்டவங்க கூட சில நேரங்கள்ல நமக்கு ஒரு வாய்ப்ப தூக்கி போட்டு போயிருவாங்க. இவனால அது செய்ய முடியாது குடுத்து பார்ப்போமே அப்படின்னுவாங்க. ஆனா அது நம்ம தொட்டு நம்ம என்னைக்கு நம்ம உழைப்புக்கு பயந்துருக்கோம்? ம். எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஆளு. அந்த மாதிரி நீங்க கெட்டு போகணும், உன்னால செய்ய முடியாம நீங்க அசிங்கப்படணும், அவமானப்படணும் கூட கெட்டவங்க ஒரு வாய்ப்பு குடுப்பாங்க. ஆனா அந்த வாய்ப்பே உங்களுக்கு வசதிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல மாறும். ஸோ உங்க வாழ்க்கையில எந்த நபர் வரட்டும், என்ன ஆலோசனை குடுக்கட்டும், என்ன உதவி செய்யட்டும், எதுவா இருந்தாலும் நல்லது, கெட்டது ஆராயறதுக்கான புத்தி நம்ம கையில இருக்கு. அத பார்த்து தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும். அதேபோல வேலை மற்றும் தொழில் வேலை தேடிட்டு இருக்கீங்களா? புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலையில மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? புதிய வாய்ப்புகள ஒப்பிட்டு முடிவு செய்யக்கூடிய காலம். தொழில் செய்றவங்களுக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கும். நான் பெருசாலாம் தொழில் பண்ணலமா, சின்ன சின்ன தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அதற்கே வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். சுய தொழில் செய்றவங்களுக்கு உங்களுடைய திறமையும் மத்தவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைச்சிருக்காது. ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய திறமைய எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. அடடா! இவங்களுக்குள்ள இவ்வளவு திறமையா? இத்தன நாளா ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நாள் வரைக்கும் உங்க திறமைய பார்த்து வியக்காதவங்க கூட வியந்து நிக்கக்கூடிய காலம் இது. அதேபோல கடன் மற்றும் பணப்புழக்கம். கடன் இருக்கிறவங்க ஒரே நாள்ல எல்லாம் தீர்ந்துடணும்னு எதிர்பார்க்கிறத விட, வருமானத்த அதிகரிச்சு, தேவையற்ற செலவுகள கட்டுப்படுத்தி கடன திட்டமிட்டு குறைக்கணும். இந்த முறையில பயன்படுத்தணும். ஸோ அடுத்த 1 வருட காலத்துக்கு உங்களுக்கு பண வரவுல எந்த குறையும் இருக்காது. பணம் வரும். அது முழுசா செலவு பண்ணாம ஒரு பகுதிய சேமிக்க பாருங்க. எந்த அளவுக்கு சேமிப்புக்கு முக்கியத்துவம் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு குடும்பத்துடைய பொருளாதார நிலை நிலையா இருக்கும். வரக்கூடிய பணத்த தக்க வச்சுக்கூடிய உண்மையான காலம் இது. வெற்றி நிச்சயம். அதேபோல திருமணம். திருமண வயதில இருக்கிறவங்களுக்கு ஆண்கள், பெண்களா இருந்தாலும் சரி, இல்ல 2வது திருமணத்துக்கு வரன் பார்த்தாலும் சரி, நல்ல வரன் தேடி வரும். முயற்சி பண்ணுங்க. குடும்பத்துல திருமண பேச்சுகள் மீண்டும் தொடங்கும். ஏற்கனவே தடைப்பட்டு பேச்சுவார்த்தை கூட இப்போ சிறப்பா கைகூடி வரும். திருமண முடிவ ராசிய மட்டும் வச்சு சொல்ல முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த பார்த்தோம்னாக்க, கண்டிப்பா இந்த பக்கம் இருந்து இந்த தசையிலிருந்து பொண்ணு வரும்பா, இது சொந்தத்துல வரும்பா, அப்பா சொந்தம், அம்மா சொந்தம், இல்ல ஃப்ரெண்டுகள் இந்த மாதிரி விஷயங்கள நம்ம சொல்லிடலாங்க. அதேபோல குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குடும்பங்களுக்கு குடும்பத்துல நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியத்துக்காக நான் மருத்துவம் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா கூட சரிங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க. மருத்துவருடைய ஆலோசனையால தொடர்ந்து நல்ல செய்தி வரும். அதுபோல வீடு கட்டக்கூடிய யோகம். நமக்குன்னு ஒரு வீடு வேணும். அந்த ஆசை இருக்குல்ல. நிலம், பணம், கடன் வசதி, ஆவணங்கள், கட்டுமான செலவு எல்லாத்தையும் கணக்கிட்டு செயல்பட்டீங்கன்னாக்க சிறப்பு. ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே கும்பராசி அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. உங்களுடைய ரகசியங்கள வெளியில சொல்லக்கூடாது. தொழில் ரகசியமா இருக்கலாம், உங்களுடைய பர்சனல் ரகசியமா இருக்கலாம், குடும்ப ரகசியமா கூட இருக்கலாம். எதையுமே யார்ட்டயும் சொல்லக்கூடாது. ஆனா எது செய்தாலும் சரி, சரிபார்த்து முன்னேறினீங்க அப்படின்னா, உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய பாதையுமே வலுவா இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல கும்ப ராசிக்காரங்களே, இதெல்லாம் நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். ஆனா இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம் முடிஞ்சிருதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் உண்மையாவே எனக்கு ஒரு நல்ல காலம் பொறந்துருச்சா? எனக்கு கிரகங்கள நீ நல்லா செக் பண்ணி பாரும்மா. அங்கங்க உட்கார்ந்துகிட்டு எனக்கு ஆப்பு தான் அடிச்சிட்டு இருக்கும் அப்படின்னு கூட ஒரு சிலர் வேடிக்கையா பேசுவீங்க. கும்ப ராசிக்காரங்களே
உங்கள நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. உங்களுடைய குணத்த புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லார்கிட்டயுமே உடனடியா மனசு தொறக்க மாட்டீங்க. ஆனா ஒருத்தர் நம்பிட்டீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு நின்னு தொற நிப்பீங்க. உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. யாராவது உங்கள காயப்படுத்தினாலும் சரி, உடனே பதிலடி கொடுக்காம அமைதியா விலகி போயிடுவீங்க. ஆனா அந்த அமைதி பல பேர் என்ன நினைக்கிறாங்க? பலவீனம்னு நினைக்கிறாங்க. கடந்த காலங்கள்ல உங்களுடைய பல பிரச்சனைக்கு இந்த பலவீனம் அப்படின்ற விஷயம், அதாவது நீங்க உங்களுடைய அமைதி காரணமா இருந்திருக்கும். இப்ப என்னதான் பண்றது அப்படின்னா, கும்பராசிக்கு அதிபதி சனி. அதனால உங்ககிட்ட இயல்பாவே பொறுமை, சுயமரியாதை, சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய குணம், தனியா போராடக்கூடிய மனப்பான்மை, மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம், தாமதமா வந்தாலும் நிலையான வெற்றியை விரும்பக்கூடிய ஆட்கள் தான். இதே குணம் சில நேரங்கள்ல உங்களுக்கு சுமையாவும் மாறியிருக்கும். எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க. பரவால்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பல விஷயங்கள தாங்கிக்க இருப்பீங்க. ஆனா வெளியில நீங்க அமைதியா இருந்தாலும், உள்ளுக்குள்ள 1000 கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுவரைக்கும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? கடந்த காலங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கு 1 தாமதம். நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள். ஆனா, அது முடியறதுக்கு முன்னாடியே அத செய்ய முடியாம தடப்பட்டு போயிரும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்திருக்கு. நீங்க யோசிச்சிருப்பீங்க. என்னைக்காவது நமக்கும் நல்ல காலம் வரும்னு நெனச்சீங்க இல்லையா? அந்த நல்ல காலம் இப்ப வந்துருச்சுங்க. வேலையில முயற்சி செஞ்சீங்கன்னாக்கா தாமதம் வந்திருக்கும். பணம் தாமதம், சொத்து தாமதம், திருமண தாமதம், தொழில் வளர்ச்சி தாமதம். இதனால சில நேரங்கள்ல நம்முடைய நேரம் எப்பதான் நல்லதோ அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. இதெல்லாம் நெனச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு, உங்களுடைய திறமைய கூட குறைவா மதிப்பிட்டுருப்பீங்க. பல விஷயங்கள்ல சரியான முடிவு எடுக்கிறதுக்கு இப்போ நேரம், காலம் உங்களுக்கு சாதகமா மாறியிருக்கு. அதேபோல இதுவரைக்கும் உங்களுக்கு யார் தொல்ல குடுத்திருந்தாங்க? உங்களுக்கு மிகப்பெரிய தொல்ல வெளியில இருந்து வந்த எதிரிய விட, உங்கள நல்லா புரிஞ்சுகிட்டு, உங்க நம்பிக்கைய பயன்படுத்தினவங்க தான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. ஒரு குடும்பத்துல ஒருவரா இருக்கலாம், உறவுக்காரங்களா இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒருவரா இருக்கலாம், தொழில் தொடர்புல ஒருவரா இருக்கலாம், உங்களுடைய நல்ல மனச பயன்படுத்திக்கிட்டவங்களா இருக்கலாம், நீங்க ஒருத்தர நம்பி ஏமாந்துறக்கூடிய ஆட்களா இருக்கலாம். தேவைப்படுற நேரத்துல உங்களுக்குன்னு நிக்காம போயிருப்பாங்க. நான் இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. ஏன் அதுக்காகவே நான் இருக்கேன் குடு, அத நான் பார்த்துக்கிறேன். இந்த வாய்ப்ப நான் இப்ப எடுத்துக்கிறேன். உனக்கு நான் அந்த வாய்ப்ப குடுக்குறேன் அப்படின்றது போல நெறைய இடங்கள்ல நம்பிக்கை குடுத்து கூட உங்கள ஏமாத்திருப்பாங்க. கண்மூடித்தனமா இது நாள் வரைக்கும் செஞ்ச விஷயத்த மத்தவங்க மேல் வைத்த நம்பிக்கைய மாத்திக்கோங்க. யாரையும் முழுசா நம்பாதீங்க. யாரையும் தூக்கி எறிய வேணாம். அதேபோல யார் உங்களுக்கு உண்மையா உதவி இருப்பாங்க, உதவ போறாங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எல்லாரும் எதிரி கிடையாது. கஷ்டமான நேரத்துல ஒரு சிலர் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. அவங்களும் குடும்பத்துல ஒருத்தர், நண்பரா இருக்கலாம். வேலை, தொழில்ல தொடர்பு கொண்டவங்களா கூட இருக்கலாம். கஷ்டத்துல கைப்பிடிச்சவங்கள நல்ல நேரம் வந்ததும் விட்டுடாதீங்க. நன்றி உணர்வோட உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவங்கள பக்கபலமா வச்சுக்கோங்க. இப்ப கும்பராசிக்கு என்ன நடக்க போகுது? முக்கியமா பார்க்க வேண்டியது குரு, சனி, ராகு, கேது. இந்த கிரகங்களுடைய நிலையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாவே, நமக்கு நிஜமாவே எந்த மாதிரியான மாற்றங்கள் வருதுங்கிறத பார்த்துக்கலாம். கும்பராசி அப்படின்னாவே உங்களுடைய அதிபதி கிரகம் சனி பகவானா. சனி இயக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தாமதம், பொறுப்பு, உழைப்பு, நிலைத்தன்மை இது அதிகமா காட்டக்கூடியவர். ஆனா சனி தரக்கூடிய பாடத்தை மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, இனிமேல் மெதுவா உறுதியான முன்னேற்றத்தை பார்க்க முடியும். குருவினுடைய சாதகமான பார்வைங்கிறது உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பணத்தையும், குடும்பத்தையும், அறிவையும், வேலை வாய்ப்பையும், திருமணம், வீடு இந்த மாரி விஷயங்கள்ல முன்னேற்ற கதவ தொறந்து வச்சுருவாரு. இதனால சனியுடைய பொறுமையும், குருவுடைய வாய்ப்பையும் சேர்த்து புடிச்சுட்டீங்க அப்படின்னா, கும்பராசி வளர்ச்சிங்கிறது யாராலயும் தடுக்க முடியாது. அதேபோல இனி பண விஷயத்துல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, பணம் வந்துச்சு அப்படின்னா, மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கணும். அதேபோல வந்த பணத்தை எப்படி தக்க வச்சுக்கங்கிறத யோசிக்கணும். வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு கிடைக்குது. முதல்ல தேவையான செலவு எது? தேவையில்லாத செலவு எது? கடனை எப்படி குறைக்கிறது? அடுத்து எப்படி சேமிக்கிறது? இது எல்லாத்தையும் திட்டம் போடணும். குறிப்பா ஆடம்பர செலவ குறைச்சே ஆகணும். ஓகேங்களா? ஆடம்பரம் உங்களுடைய அதிபதிக்கு பிடிக்காது. அதேபோல வேலையாகட்டும், தொழிலாகட்டும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் இப்ப கிடைக்கும். ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைய மாத்தப் போகுது. அதேபோல யார்ட்ட நீங்க பாசமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு உண்மையா உங்களுக்கு மதிப்பு மரியாதை குடுத்து, உங்ககிட்ட பாசமா இருந்தவங்கள மதிங்க. கஷ்ட காலத்துல உதவி செஞ்சவங்கள மதிங்க. குடும்பத்துல உங்களுக்காக நின்னவங்கள மதிங்க. உங்களுடைய நன்மைக்காக சில நேரங்கள்ல கஷ்டப்பட்டவங்களையும் மதிச்சு நடந்துக்கோங்க. ஓகேங்களா? இது ரகசியம், பணநிலை, தொழில் திட்டம், குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் எல்லார்ட்டயும் சொல்லக்கூடாது. இது முக்கியமான அறிகுறியாவும் வச்சுக்கோங்க. இதோட எந்த விஷயத்துல கும்பராசி கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நண்பர் இந்த பேர்ல உங்ககிட்ட கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, கூட்டொழில் செய்யலான்ட்டு உங்கள கூப்பிடுறது, இந்த மாரி விஷயங்கள்ல சில பசுந்தோல் போர்த்தன புலிகளோ, நரிகளோ உங்கள சுத்தி வரும். அதெல்லாம் அவசரம் காட்டாதீங்க. சொத்து வாங்குறீங்களா? ஆவணங்கள முழுசா சரி பார்க்காம எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. என் ஃப்ரெண்ட் பார்த்துட்டேன், என் சொந்தக்காரன் பார்த்துட்டேன், என் அண்ணன் பார்த்துட்டேன், என் தம்பி பார்த்துட்டேன் இதெல்லாம் வேணவே வேணாம். தொழில பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு வந்த உடனே, உடனே முழுசா முதலீடு பண்ணக்கூடாது. தொழில பொறுத்தவரைக்கும் பிரிச்சு, பிரிச்சு முதலீடு பண்ணணும். உறவுகள பொறுத்தவரைக்கும் மத்தவங்க சொல்றத மட்டும் வச்சு ஒருத்தவங்க நல்லவங்க, கெட்டவங்கன்னு முடிவு செய்யக்கூடாது. கோபத்திலயும் முடிவு எடுக்கக்கூடாது. சில நேரங்கள்ல நீண்ட நேரம் அமைதியா இருந்துட்டு ஒரு கட்டத்துல திடீர்னு முடிவு எடுத்துருவீங்க. அத தவிர்த்துக்கணும். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் காத்து இருந்து பாருங்க. அதேபோல பயன்படுத்த வேண்டிய திசை. கும்ப ராசிகளுக்கு புதிய முயற்சிகள், வேலை, தொழில்
இது தொடர்பா மேற்கு மற்றும் வடமேற்கு திசைகளை ஆன்மீக நம்பிக்கையோட அடிப்படையில சொல்றேன். இந்த திசைகள் உங்களுக்கு சாதகம். காலம், முயற்சி, திட்டமிட சரியான முடிவும் இது உங்களுக்கு வலுவை ஏற்படுத்தும். இதோட பயன்படுத்த வேண்டிய நேரம். உங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக முக்கியமான காலம் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வருட காலம். தாமதிக்காம செயல்படுங்க. காலை நேரத்துல மனசு தெளிவா வச்சுக்கோங்க. அப்படியே இஷ்ட தெய்வத்தையும், குலதெய்வத்தையும், சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமையில ஆன்மீக வழிபாட்டுக்குன்னே ஒதுக்கலாம். வியாழக்கிழமையில குரு அருளை வேண்டி வழிபாடு பண்ணுங்க. புதிய முயற்சிகளை தொடங்குறப்போ குடும்பத்துல இருக்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. அதே போல கும்பராசி போக வேண்டிய கோவில். கும்பராசிக்காரங்க திருநள்ளாறு சனீஸ்வர பகவான கண்டிப்பா குடும்பத்தோட போய் வேண்டிய உழைப்புக்கு நீ மட்டும்தான் ஒரு நல்ல வழிகாட்ட முடியும். தவறான பாதையில நான் போயிட்டு இருந்தா கூட சரி, என்னை காப்பாத்து, ஒரு நல்ல வழிகாட்டுன்னு சொல்லிட்டு மனசார வேண்டுங்க. அதுல குலதெய்வ வழிபாடு முதன்மையானது இவர் தான். கோடி கோயிலுக்கு போனாலும் குலதெய்வ வழிபாடு தவிர விட்டுட்டீங்க அப்படின்னாக்க எந்த தெய்வமும் உங்களுக்கு துணை வராது. உங்களுடைய குலதெய்வத்துக்கு முடிஞ்சா அடிக்கடி போயிட்டு வாங்க. ஏன்னா எந்த ராசியா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ஆன்மீக நம்பிக்கையில குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் சொல்றேன். எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க. சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க. முடியாத கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க. ஏழை எளியவங்களுக்கு உணவு கொடுங்க. குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமையில ஓம் சனீஸ்வராய நமக்கு இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை கைகளால எழுதுங்க. ஓகேங்களா? நம்பிக்கையோட பண்ணுங்க. நல்லதே நடக்கும். சோ இறுதியா கும்பராசிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இது வரைக்கும் நீ அனுபவிச்ச கஷ்டங்கள் ஏதோ வேணா இருந்திருக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டமா கூட இருந்திருக்கலாம். அதுல உங்களுக்கு பக்குவப்படுத்தக்கூடிய காலமா எடுத்துக்கோங்க. உங்களை யார் உண்மையா நேசிக்கிறாங்கிறத இப்ப தெரியப்படுத்திடும். யாரு நம்பணும், யாரை விட்டு விலகணும், எந்த வாய்ப்பு பயன்படுத்தணும், எப்படி பணத்தை செலவிடணும், எப்படி அமைதியா இருக்கணும், எப்படி துணிஞ்சு முடிவு எடுக்கணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காலம் இது. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வர வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க. சனி பொறுமையை கத்துக் கொடுப்பாரு. குரு வாய்ப்பு கொடுப்பாரு. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை விட்டு கொடுக்காதீங்க. உண்மையான உறவுகளை மதிச்சு நடந்துக்கோங்க. போலியான உறவுகளை ஒரு எல்லைக்கு மேல வர விடாதீங்க. உங்களை ஒரு முறை ஏமாத்தினவங்கள மன்னிக்கலாம். ஆனா திரும்ப திரும்ப நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாறக்கூடாது. இனி உங்க வாழ்க்கையில யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. நான் எங்க போகணும் அதுதான் முக்கியம். உங்களுடைய பாதையை தெளிவா தேர்ந்தெடுங்க. இறைவன் மீது நம்பிக்கையோட உழைப்பை விடாம முன்னேறுங்க. கும்பராசிக்கு இனி வரக்கூடிய காலம் அவசரப்பட்டு ஓட வேண்டிய காலம் கிடையாது. சரியான வாய்ப்பை அடையாளம் கண்டுகிட்டு உறுதியாக உயர வேண்டிய காலம். சரிங்களா? அதே போல சிவன் வழிபாடு பண்ணுங்க. திங்கட்கிழமையில சிவன் கோயிலுக்கு பால்ல தண்ணீரால அபிஷேகம் செஞ்சு வில்வேலிகளால அர்ச்சனை பண்ணுங்க. நவகிரக வழிபாடு சனிக்கிழமை நவகிரக சன்னதியில சனி பகவான தனியா மனதார வேண்டிக்கோங்க. கடந்த காலங்களில் ஏற்படுத்த தடைகள், தாமதங்கள் எல்லாத்தையும் விலக்கிட்டு எனக்கு ஒரு மன உறுதி கொடு, எனக்கு உழைக்கிறதுக்கான வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லுங்க. அதே போல தானம் கொடுக்கறது உணவு தானம், உடை தானம், கல்விக்கு தேவையான பொருட்கள், முதியவங்களுக்கு தேவையான உதவி இதெல்லாம் நீங்க தானமா கொடுக்கலாம். தினசரி சொல்ல வேண்டிய மந்திரம் சனி பகவானே என் வாழ்க்கையில இருந்த தடைகளை நீக்கி நேர்மையான உழைப்புக்கு உரிய பலனை கொடுத்து என் குடும்பத்தையும் என்னையும் நிம்மதியா வாழ்க்கையில வளர அருள் புரியுங்க அப்படின்னு காலையில எழுந்த உடனே வேண்டுங்க. இல்ல காலையில கும்பிட முடியலனாக்கா மாலை நேரத்துல அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து வேண்டுங்க. பரிகாரத்தையும் சரி, கடவுள் நம்பிக்கையும் சரி கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில பணம், வேலை, குடும்பம் சொல்லிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்கோ எல்லாத்துலயுமே நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதோட கும்ப ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில கெட்டது செஞ்சவங்க யாரு, நல்லது செஞ்சவங்க யாரு? ஒருத்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, நான் அதனாலதான் நீங்க நல்லா இருக்கேன். இல்ல ஒருத்தரால எனக்கு அந்த நேரத்துல அவர் செஞ்ச இந்த விஷயம் தான் எனக்கு இவ்வளவு பாதிப்பை கொடுத்துருச்சு. இப்படி உங்க வாழ்க்கையில முக்கியமானவங்களையும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். இல்ல உங்க கஷ்டத்துக்கு காரணமானவங்களையும் மென்ஷன் பண்ணலாம். அதை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றிங்க.